என்னக்கா இவ்ளோ நேரம் ஆகியும் இன்னும் எந்த சத்தத்தையும் காணோம்? அதானடி, இவ ஒழுங்கா பெர்ஃபார்மன்ஸ பண்ணுவாளான்னு தெரியலையே, இவளை நம்பி அனுப்பியிருக்கான். அக்கா, பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. சும்மாவே இவ 5 ரூபாய்க்கு பேச சொன்னா 50 ரூபாய்க்கு பேசுவா. இவகிட்ட யாக்கா மேட்டர் இருக்காது? அவளுங்க கிட்ட இருந்து எந்த சத்தத்தையும் காணுமே, அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஒருவேளை ஆத்தாள் மகளும் அசதியில படுத்து தூங்கிட்டாளுகளோ? ஆமா, அப்படியே ஆத்தாள் மகளும் பொழுதோட வெட்டி முடிச்சிட்டு வர்றாளுங்க, அசதியில படுத்து தூங்க போறாளுங்களாக்கும். என்னன்னு தெரியலையேக்கா, பிரியாணி போட்ட போடு ஃபுல்லா மட்டே ஆயிட்டாளுங்களோ. பேசாம அதையும் இதையும் தட்டி பார்த்து எழுப்பி விடுவோமா? எந்திரிச்சிட்டாளுங்கன்னா என்னடி பண்றது? எந்திரிச்சா தானக்கா நம்ம நினைச்சது நடக்கும். படுத்து தூங்கிட்டாளுங்கன்னா அப்புறம் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம போயிடுமே. ஆமாடி மாடனு, அப்ப நான் கொல்லவாச கதவுக்கு போறேன், நீ தலைவாச கதவுக்கு போ. அவளுக்கு கதவு கிட்ட வந்தோன்னே நம்ம சன்னல் கிட்ட வந்துடணும், சரியா? சூப்பர்க்கா. கொலுசு சத்தம் கேட்காம கொஞ்சம் மெதுவா வாங்க. சரி சரி, எந்திரிச்சு வா வா. அம்மா, ஊளையிடாம பேசாம படேமா. என்னம்மா கொரட்டது? கேவலமா ஊளையிறது மாதிரி பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் பேசாம படுமா, எனக்கு தூக்கம் வருது. அம்மா அம்மா, என்ன சத்தம் அது? காத்தடி காலம் கூட இல்ல, ஏன் இப்படி ஜன்னல் எல்லாம் டப்பு டப்புன்னு ஒரே சவுண்டா இருக்கு? அம்மா அம்மா அம்மா, என்னடி? அம்மா, ஏதோ ஊன்னு சத்தம் கேக்குதுமா. ஊன்னு சத்தம் கேக்குது, ஆன்னு சத்தம் கேக்குதுன்னு நானே பொழுதோட வேலை பார்த்துட்டு உடம்பு வழியில அசதியில வந்து படுத்திருக்கேன். ஏன்டி இப்படி போட்டு பாடா படுத்துற? பேசாம படுக்கிறியா என்ன? அம்மா, ஜன்னல் கதவெல்லாம் கதவு உடைக்கிறது மாதிரி டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுச்சுமா, உனக்கு கேட்கல? எனக்கு ஒன்னும் கேட்கல முட்டி. உனக்கு பயமா இருந்துச்சுன்னா சாமி ரூம்ல போய் இத்தனையேண்டி விபூதி எடுத்து வச்சுட்டு வந்து பாடு. அம்மா, எனக்கு சாமி ரூமுக்கு போக பயமா இருக்குமா, நீ வேணா துணைக்கு வரியா? மணி சாமத்துல எந்திரிச்சு என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்க? பேசாம படுக்க போறியா என்னடி? அம்மா, அங்க பாருமா, ரூம்ல இருந்து ஒரே புகையா வருது. புகை வருதா? நான் சொன்னேன் கேட்டியா? இங்க பாரு, ரூம் ஃபுல்லா ஏதோ புகையா வருது. அடியே, மார்கழினா மச்சம் குளிரும், தையினா தரையும் குளிரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பனி மூட்டமா இருக்கு. சன்னலை ஒழுங்கா சாத்தி வையே, பனி வராது. லூஸ் அம்மா, ஜன்னல் எல்லாம் சாத்தி வச்சிருக்கும் போது புகை மூட்டத்தோட பனி வந்து வீட்டுக்குள்ள இறங்குதாக்கும். அங்க பாருமா, உண்மையாவே புகைதாமா கிளம்புது. இன்னி அறத்துல யாரடி இப்படி புகைய மூட்டி விடுறது? எவளும் கொசு கடிக்குதேன்னு கூத கயிறாளுகளோ? ஆத்தாடி, என்னடி இது சத்தம்? சொன்னேன் பத்தியா, ரொம்ப நேரமா இந்த மாதிரி தம்மா சத்தம் கேக்குது. எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குமா. நம்ம வீட்டுக்குள்ள எதுவும் பேய் பிசாசு வந்திருக்குமோ? ஆமா, பேய் வருது, பிசாசு வராம. இத்தனை வருஷமா நான் இந்த வீட்டுல குடும்பம் நடத்துறேன். இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அமானுஷிய சத்தையும் என் கண்ணுல காட்டுனது இல்லையே. இப்ப வருதாக்கும் பேய் இத்தனை வருஷம் கழிச்சு. இது என்னன்னு தெரியலையே. சரி வா, அந்த பக்கமா போய் பாப்போம். எம்மா, பயமா இருக்குமா, என்னை கூட்டிட்டு போ. நீ என்ன விட்டுட்டு போற? வாடி, இவ ஒருத்தி அரண்டச்சிருக்கி. ஜக்கமா வந்திருக்கா. பொய்யா குறி சொல்லி பொருள் சேர்க்க கூடாதுன்னு உண்மையை உறக்க சொல்லி உங்களை வாழ வைக்க சக்கமா வந்திருக்கா. யாருமா அது? உடுக்க சத்தம். அடி லூசு சிரிக்கி, அதான பார்த்தேன். என்னடா பேய் பிசாசுன்னு சொல்றாளேன்னு நினைச்சேன். சாம கோடாங்கி வந்திருக்காண்டி. குடுகுடுப்பக்காரன் சொல்றது 199% கண்டிப்பா நடக்கும். என்ன சொல்றேன், ஏதாவது நல்ல வாக்கு சொல்றானான்னு கேட்போம். அப்படியே நின்றுக்கடி. அம்மா, இவன் எதுக்குமா நம்ம வீட்டு முன்னாடி வந்து சொல்றான்? வாய மூடும்டி. குடுகுடுப்புக்காரன் வாக்கு அப்படியே சத்தியமா பழிக்கும்னு சொல்லுவாங்க. சாம கோடாங்கி சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்து நைட்டு 12 மணில இருந்து 3 மணிக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் நின்று வாக்கு சொல்லுவேன். அவன் சொல்லிட்டு போற வாக்கு அத்தனையும் உண்மையா பழிக்க முடி. நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறான், என்ன சொல்றான்னு ஒளிஞ்சு நின்று கேட்போம் வா. அம்மா, அப்ப உன்னோட திருடு போன பணம், அந்த சிம்ரன் அடிச்சுட்டு போன நகை, இதெல்லாம் திரும்பி வந்துருமான்னு கேப்பமா. வாமா, வெளியில போய் கேட்போம். அத்தாடி, சாம கோடாங்கிக்கு எதிரில் மட்டும் போக கூடாதுடி நம்ம பெத்த மகளே. அது கூட்டிட்டு வர்ற பேய் பிசாசு பில்லி சூனிய அத்தனையும் நம்ம எதிரில் போனோம்னு வச்சுக்க, ஒரே அடி அடிச்சு குப்புற படுக்க வச்சு ரத்தம் வந்து எடுக்க வச்சிரு. அன்னையோட நம்ம கதை முடிஞ்சிட முடி. என்ன சொல்றியான்னு உள்ளே இருந்தே கேட்போம். சரிம்மா. ஒரு மாலை இட்ட மங்கைக்கு பொண்ணா பிறந்து பொருள் சேர்க்கணும்னு பேராசை பிடிச்சு அவ மண்ணை விட்டு பொண்ணை விட்டு புருஷரை விட்டு பிள்ளைய விட்டு ஒண்ணும் இல்லாம ஓட்டாண்டியா வந்து உட்கார்ந்துருக்கா. உன் வீட்டு பொண்ணு.
கேட்டுச்சாடி? அவன் உன்னைய தாண்டி சொல்றியானோய்? நீ தானே வந்து ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துருக்க. அம்மா, என்னைய பத்தி யார் கேட்டா? நகை வருமா பணம் வருமானு கேளுமா. ஒருத்தன் பிறந்தவனை உருப்பட விடாம ஓட ஓட விரட்டி உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒய்யாரமா திங்கணும்னு ஆசைப்படுறியதாயே, உனக்கு கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது. அம்மா, சக்கமா வந்தா நல்ல காலம் பிறக்குதுன்னு தானே சொல்லணும். இது என்ன கெட்ட காலம் பிறக்குதுங்குது? அதாண்டி எனக்கும் புரியல. இரு கேப்பேன். இந்த வீட்டுல இருந்த சீதேவிய விரட்டிட்டு மூதேவிய கூட்டிட்டு வந்து வச்சிருக்கியதாயே, இந்த மூதேவியால உனக்கு ஆபத்து இருக்கு, ஆபத்து இருக்கு. ஆபத்தா? என்ன ஆபத்து? யாருக்கு ஆபத்துன்னு தெரியலையே. புள்ள வரம் தேடி பொக்கிச வரப்போகுதேன்னு பொம்பளை பிள்ளைய பெத்த, அந்த பொம்பளை பிள்ளைய பெத்த நேரம் நீ புருஷனை தொலைச்ச, புருஷன்தேன் தொலைச்சான்னு கட்டி கொடுத்து அவ கடமையை நிறைவேற்றலான்னு கட்டணவன் வீட்டுல போய் ஆஸ்திய தொலைச்சா, அந்தஸ்தை தொலைச்சா, அத்தனைவன் தொலைச்சிட்டு திருப்பி வந்து வெறுங்கையா நிக்கையில வீட்டுக்குள்ள சேர்த்த நேரம் உன் மயனை தொலைச்ச, நாளைக்கு கொல்லி வச்சு எய்பந்தம் பிடிக்க போற பேத்தி பேரனை தொலைச்ச, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிக்கிற நிற்கதையா நிக்க நீதான் நாளைக்கு உன்னைய தொலைக்க போற. ஏய் சக்கம்மா, ஜெய் சக்கம்மா. குறிச்சிட்டான் தாயி, உனக்கு தேதிய குறிச்சிட்டான் தாயி, எமன் விரிச்சிட்டான் தாயி, உன் வீட்டுக்கு வலைய விரிச்சிட்டான் தாயி. அத்தாடி, நான் என்ன செய்வேன்? என்னடி குடு உடுப்பக்காரன் என்னென்னமோ சொல்றியா? கெட்ட காலம் பிறக்குதம்மா, உனக்கு கெட்ட காலம் பிறக்குதம்மா. நீ செஞ்ச பாவத்துக்கு, நீ செஞ்ச அநியாயத்துக்கு உனக்கான கூலிய ஆண்டவன் போட்டு கணக்கெழுதி முடிக்க போறான். உன் கணக்க எண்ணி 3 நாளில் இந்த வீட்டுல இருக்கிற சின்ன உசுறு இல்ல பெரிய உசுறு 2ல 1 உசுறு போறது உறுதி. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. கணக்கு போட்டுட்டான் தாயி, உனக்கு கணக்கு போட்டுட்டான். எவன் பார்வையில நீ சிக்கிட்ட தாயி, நீ சிக்கிட்ட. எண்ணி 3 நாளில் நீ செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு கணக்க தீர்த்து இந்த வீட்டுல கண்டிப்பா சின்ன உசுறு இல்லைனா பெரிய உசுறு 2ல 1 உசுறு போறது உறுதி தாயி, உறுதி. உனக்கு கெட்ட காலம் பிறந்துருச்சு, உனக்கு கெட்ட காலம் பிறந்துருச்சு, உனக்கு அழிவு காலம் பிறந்துருச்சு, உனக்கு அழிவு காலம் பிறந்துருச்சு. எண்ணி 3 நாள் சக்கம்மா வாக்கு பழிக்காம போகாது, சக்கம்மா வாக்கு பழிக்காம போகாது. காளி ஓடிவா, காளி ஓடிவா. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. போச்சே போச்சே, சாமக்கோட அங்கி வந்து தேடி குறிச்சிட்டு போயிட்டானே. எண்ணி 3 நாளில் சின்ன உசுறு இல்ல பெரிய உசுறு கண்டிப்பா போகும்னு சொல்லிட்டானே. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? அம்மா, சும்மா குடுகுடுப்பக்கார சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு அழுதுட்டு இருக்காதம்மா. அவன் சும்மா வாய்க்கு வந்தபடி ஏதோ உளறிட்டு போறான், நீ உட்காந்து அழுதுட்டு இருக்க. அடி போடி வீணா போனவளே, சாம கோடாங்கி சொல்றது சத்தியமா நடக்கும்னு சொல்லுவாங்களே. குடுகுடுப்பே வாக்கு பொய்யாகாது, குடுகுடுப்பே வாக்கு பொய்யாகாது. எண்ணி விடிஞ்சா 3 நாள், விடிஞ்சா 1 நாள் போயிரும். அங்கிட்டு 2 நாளுக்குள்ள நான் செத்து போயிருவேனா, நான் செத்து போயிருவேனா? ஜெய் ஜக்கம்மா. அக்கா நெடுவலி சூப்பர் ரீ. ஆத்தாளு மகளும் சும்மா அரண்டு போய் கிடக்காளுக. எங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படி இல்ல என்ன, நீங்களே பயந்துட்டீங்களா? நாங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஆனா பரவாயில்ல, அவளுக்கு அரண்டு போய் கிடந்தாளுகள்ல, அதுதானே நமக்கு வேணும். அக்கா, நீ 5 நாளுன்னு சொன்ன, வாய் தவறி 3 நாளுன்னு வந்துருச்சேக்கா. பரவாயில்ல விடு, 3 நாளாவது அரண்டு போய் கிடப்பாளுகள்ல. நாளைக்கு காலையில இருந்து இல்ல கச்சேரி இருக்கு. ஐயோ, எனக்கு நினைச்சாலே ஒரே சிரிப்பா வருதுடி. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ட்ரெஸ்ஸு, சாலு, பையி, கம்பு, உடுக்கெல்லாம் எதுல இருந்து எடுத்தியே? ஐயோ கடவுளே, நாத்தம் தாங்க முடியல, குடலை புடுங்குது. எதுவும் குப்பை மேட்டில் கடந்து புறக்கிட்டு வந்துட்டியலோ? கொன்றுவேன். சாலிய மகவுட்டடி. சாலுவ மகவுட்டு. சரி, இந்த பிஞ்சு போன கோட்டு, இந்த சோல்னா பையெல்லாம் அது குப்பையில தான் கிடந்துச்சு. முகரையில பாருங்க, முகரையில. மற்றது எல்லாமே ஏதோ வாடகை கடையில் போய் வாங்கிட்டு வந்தது மாதிரியே பேசுற. வந்து தொலைங்க எருமையிலா. முதல்ல இந்த காஸ்டியூமை கலட்டணும், எனக்கு அங்கங்க அரிக்குது. இருடி, கத்தி தொலையாத. சாம கோடாங்கி டுபாக்குருன்னு அப்புறம் ஊருக்காரங்க கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்க, நம்மளை போட்டு மொத்தி எடுத்துருவாங்க. வந்து தொலை, சைலண்டா ஓடிடுவோம், அங்க போய் கழட்டிக்கலாம். ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு மாட்டிக்கிட்டே நோயி, ஊருக்காரங்க உன்னை ஊர் தெரியாம அழைச்சு போடுவாங்க. நாங்க ஓடிடுவோம், நீந்தே மாட்டிக்கிடுவ. அடி பாவியலா, வந்து தொலைங்கடி.
என்ன தகலவி, இன்னைக்கு காலையில கடை திறக்கணும் இப்படி சோகமா வந்து வாசல்ல உட்காந்துருந்தா என்ன அர்த்தம்? ஒரு பட்டுச்சேலை எடுத்து கட்டிக்கிட்டு கிளம்ப வேணாமா? நான் பட்டு கட்டுற நிலைமையிலேடி இருக்கேன். ஐயோ ஆரம்பிச்சிட்டியா? ஏன் தகலவி, இன்னைக்கு என்னாச்சு? என்னைய பத்தி யாரடி கண்டுக்கிறிய? இவளுக்கு என்ன எதையாவது நினைச்சு புலம்பிக்கிட்டு இருப்பான்னு தானே உதறி விட்டுட்டு போறிய? ஐயோ அத்துக்கிழவி, என்ன அத்துக்கிழவி இப்படி சொல்லிட்டு? என் செல்லமே, உன்னைய நான் அப்படிலாம் நினைப்பேனா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, இந்த மருமக நான் தீர்த்து வைக்கிறேன். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, இன்னும் தான் நீ களத்துல இறங்காம இருக்க. அப்ப எனக்கு கவலை எல்லாமே என்ன இருக்கு? சொல்லிட்டியா? ஓஹோ, மாமா நைட்டு போயிட்டு காலையில வராரே அந்த மேட்ரா? ஆமாடி, நேத்து ராத்திரி கூட பாரு, நைட் எல்லாம் போயிட்டு காலையில விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் வந்து பொத்துனாப்புல படுத்துக்கிறாரு. நான் என்னத்த கண்டேன்? எங்க போறாரு எங்க வராருன்னு ஒன்னும் தெரியலையே. கேட்டா நான் இங்கனதே இருந்தேன், உனக்கு பிரம்மையா இருக்கும்னு சொல்றாரு. எனக்கு தெரியாதா புருஷன் பக்கத்துல இருக்கிறதும் இல்லாதது? அந்த அளவுக்கா குருட்டுச்சிருக்கியா தெரியுறேன்? ஒருவேளை நம்மள மாதிரியே மாமா நைட்டெல்லாம் வேஷம் போட்டு குழு உடுப்புக்கார மாதிரி குறி சொல்லிட்டு வராரோ? குடுகுடுப்பக்காரனா? ஆமாடி, ராத்திரி சத்தம் கேட்டுச்சு, உனக்கு கேட்டுச்சா? என்ன என்ன சத்தத்தை கிழவி, எனக்கு ஒன்னும் கேட்கலையே. அடியே, குடு உடுப்பக்காரன் வந்து நம்ம வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டுல இருந்த கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னானடி. நீ எதை கேட்கல? ஆமா ஆமா கேட்டேன். அப்புறம் நான் கேட்காம எப்படி? ஆமா அத்துக்கிழவி, நம்ம வீட்டுல எந்த கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுது? என்னடி இப்படி கேக்குற? நாளைக்கு அம்சாவுக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுதுல்ல, அதை கண்டு சொன்னானோ என்னவோ? ஆமா அத்துக்கிழவி, சொல்லியிருப்பேன். சரி, நீங்க ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? இன்னைக்கு நைட்டு மாமா எங்க போறாரு என்ன பண்றாருங்கிற மேட்டரை நான் கிளியர் பண்ணி சால்வ் பண்ணி வர்றேன். முதல்ல ஒரு சேலை எடுத்து கட்டிட்டு கடைக்கு வாங்க அத்துக்கிழவி. நீங்க தானே முன்னாடி நின்று கதையை திறந்து வைக்கணும். இப்படி எத்தனை நாளாடி சொல்லி சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறிய? எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போயிருச்சு. நாளைக்கு நிச்சயத்துக்கு நான் எப்படி நிம்மதியா வந்து சந்தோஷமா அவர் பக்கத்துல நிக்க முடியும்? ஒவ்வொரு நாள் ராத்திரி ஒவ்வொருத்தருக்கு யூஸ் ஆகுது அத்துக்கிழவி. நேற்று அப்படியே கூட போய் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்துட்டு வந்திருக்கலாம். என்ன பண்றது, டைம் பத்தலையே. பரவாயில்ல, என்ன குடி மூழ்கி போச்சு. இன்னைக்கு ராத்திரி நான் மாமாவோட மேட்டரை சால்வ் பண்றேன். நாளைக்கு காலையில மாமாவோட நீங்க ஜம்முன்னு வந்து நிச்சயதார்த்தத்துல நிக்கிறீங்க. என்ன ஓகே தானே? என்னத்த, அவர் எங்க போறாருன்னு தெரிஞ்சா தானே நான் ஜோடியா வந்து நிக்க முடியும். இல்லைன்னா வேற எதுவும் ஜோடி சேர்ந்துட்டாரான்னு தெரியலையேட்டி. ஐயா, அன்னைக்கே என்ன சொன்னேன்? சும்மா மாமாவை இந்த மாதிரி தான் தப்பா நினைக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா? நினைக்கிறது மாதிரி நடந்துகிட்டா வேற என்ன பண்ணி தொலைகிறது? காலம் போன காலத்துல எதெல்லாம் நினைச்சு நான் கவலைப்பட வேண்டியது இருக்கு பத்தியா? வெளியில சொன்னா வெக்க கேடு. அதை நான் சொல்லிட்டேன்ல தகலவி, நெடுவாளியை நம்பிட்டா கவலைப்படக்கூடாதாமா. போனை எடுத்து முதல்ல உங்க வாட்ஸ்அப் குரூப்ல உள்ள கிளவிகளுக்கு போறான். இன்னைக்கு காலையில 9 to 10 கடை திறக்கறாக, எல்லாரும் கடைக்கு வந்துருங்கன்னு சொல்லுங்க முதல்ல. அப்ப காலையில வீட்டுல டிபன் பண்ண வேணாம்ல, இட்லி கடையிலேயே வந்து சாப்பிட்டுக்கிறட்டும்ல. அதான பார்த்தேன், உனக்கு ஓம் பிரச்சனை என்ன? இல்லடி, இட்லி கடைக்கு தானே போறேன். அங்கேயே ஆளுக்கு 2 பிச்சு வாயில விட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தேன். இன்னைக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ சப்ளை தானே. உங்க புருஷன் அங்கே வச்சு கடை நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் கை வலிக்க ஆட்டு உரல போட்டு மாவாட்டி உங்க எல்லாருக்கும் ப்ரீ சப்ளை பண்றான். ப்ரீ சப்ளை ஆளையும் மண்டையும் பாரு. உன் குரூப்புகளுக்கெல்லாம் சொல்லிடு, வர்ற வழுக மொய் காசு ஆளுக்கு 500 ரூபாயும், அப்படியே இட்லிக்கு எத்தனை இட்லி சாப்பிட்றாங்களோ அத்தனை இட்லிக்கும் காசையும் கொடுத்துட்டு போயிடணும்னு சொல்லிடு. முதன்னு கடை திறக்கிறோம்ல, மொய் வைக்கணும்ல. சரி டி, அதெல்லாம் மத்த வழுக ஒப்பாளுக, நான் எதுக்கு வைக்கணும்? நம்ம வீட்டு கடை தானே. இந்த போங்காட்டம்லாம் அங்கே வந்து ஆடக்கூடாத கிழவி. அது 4 பேர் கொண்ட பார்ட்னர் குழு. யாருக்கும் எந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஏதோ எப்பவாவது வந்தினா என்னைக்கும் மிஞ்சு மீதாண்டு போனதை கொடுப்பேன், அவ்வளவுதான். அதை வாங்கிட்டு போயிடணும். மற்றபடி இந்த அடி என் பேரனுக்கு 2 இட்லி கொடு, பள்ளிக்கூடத்துக்கு வச்சு விடணும். என் மையனுக்கு 4 இட்லி கொடு, ஆபீஸுக்கு போகையில திண்டுட்டு போகணும்னு அதுக்கும் இதுக்குன்னு வந்து இங்கெல்லாம் ஓசி கேட்குற வேலையை இதோட நிப்பாட்டிக்கிறேன்னு. கடைக்கு வந்தமா காசை கொடுத்து திண்டமான திண்டா திங்கணும். இல்லைன்னா வீட்டில் உள்ள தோசை இல்லை கருப்பட்டி மாவு கிடந்துச்சுன்னா கரைச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கு ஒரு சட்னியை வச்சு நக்கிக்கிட்டு இங்கனையே கடந்து போறணும். கடை பக்கம் எட்டி பார்க்க கூடாத ஆஸ்கல்களா, புரிஞ்சுதா? சரி ஆத்தா, வரல இப்பவே கண்டிஷன் போடுவா, கண்டிஷன். சரி டைம் ஆயிருச்சு. அப்படியே வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜை தட்டி விட்டுட்டு சீக்கிரமா நீங்களும் கிளம்பி வாங்க. நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன், ஓகேவா? சரிடி, போயிட்டு வா. என்னடி முட்டைக்காரி, வெள்ளனவே தண்ணி அள்ளிட்டு போறது மாதிரி இருக்கு. ஆமாடி குப்பம்மா, இந்த அன்னைக்கிளி குட்டி ஓ மருமகள்லாம் கடை திறக்கிறாளுகள்ல. செத்த வாங்க ஐத்த, நீங்க தானே எங்களுக்கு, வேற யாரு இருக்கா? என் மாமியாட்ட சொன்னா அவ வரவும் மாட்டா வல்லவும் மாட்டா. நீங்க பெரிய மனுஷவங்கள்லாம் வந்து நின்று எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கூப்பிட்ட வார்த்தைக்கு போகணும்ல. அதே வெள்ளனவே வேலையை முடிச்சு வச்சுட்டு போகலான்னு கிளம்பிக்கிட்டு இருக்கேன்.
சரிட்டி மொட்டைக்காரி, நல்லபடியா வா. ஆமா, நல்ல மனசுள்ளவங்க 4 பேர் வந்து வாழ்த்துனா தானே அந்த பிள்ளைகளும் நல்லா இருக்குங்க. பொம்பளை பிள்ளைகளா எடுத்து செய்யறாளுக, நல்லபடியா செய்யட்டும். சரி, ராத்திரி குடுகுடுப்புக்காரன் சத்தம் கேட்டுச்சே, உன் வீட்டுக்கு வந்தானா? ஐயோ, அதை ஏன் கேக்குற? வந்த சத்தமும் கேட்கல, ஒன்னும் கேட்கல. என்னமோ எங்க டவுசர் தான் எங்கிட்டோ சத்தம் கேக்குது, எங்கிட்டோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லுச்சு. காலையில என் மருமகாரிட்ட கேக்குறேன், ஆமா எனக்கெல்லாம் கேட்டுச்சே, அதெல்லாம் நல்லா இருப்போம்தேன்னு சொல்லிட்டு போனாருங்கிற. எனக்கு ஒன்னும் கேட்கலடி, நல்லா அசந்து தூங்கிட்டேன். ஆமா, இவ ஒருத்தி நல்லா தூங்குனப்போ நான் கொலைச்ச கொலைக்கு நல்லாவா தூக்க வந்துச்சு. ஆத்தாடி ஆத்தா, அம்புட்டு நாயில கொலைச்சு தள்ளிச்சு. இப்படித்தான் எங்க டவுசர்னு சொன்னாரு. ஆமா, உன் வீட்டுக்கெல்லாம் நல்லா தானே சொன்னாரு, நல்லா இருப்பீல்ல எல்லாரும்? என் வீட்டுக்கெல்லாம் நல்லா தாண்டி சொன்னாங்கப்பம்மா. பங்கச வீட்டுக்குள்ள சரியான குண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டேன். என்னடி சொல்ற? அப்படி என்ன சொன்னேன்? இத நான் என்னத்த சொல்ல? சாம கோடாங்கி சொன்னா சத்தியமா நடக்கும்னு சத்திய வாக்குன்னு பாக. அவன் சொன்ன வார்த்தை எனக்கு நெஞ்சே பதற உள்ள செய்யுது. விடிஞ்சதுல இருந்து தூக்கமும் வரல, ஒண்ணும் வரல. நான் என்னத்த சொல்லுவேன்? என்னடி ஆச்சு? என்ன சொன்னேன் அப்படி? எண்ணி 3 நாளுக்குள்ள சக்கம்மா வாக்கு இந்த வீட்டுல இருக்கிற 2 உசுருல 1 உசுறு பலியாக ஏமே வலைய விரிச்சிட்டியா? வலை காவ காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டியா? யாத்தே, நான் என்ன செய்வேன்? என்னடி சொல்ற? ஆமாடி குப்பம்மா, அதை கேட்டதுல இருந்து என் ஈரக்குலையே நடுங்கி போச்சு. 2 உசுருல 1 உசுருனா அவ மகக்காரி கெளுரு கண்ட மாதிரி தெரியுறா. இந்த பங்கசந்தான சுகரையும் பிரஷரையும் வச்சுக்கிட்டு தெரியுறா. வயசும் ஆகி போயிருச்சு. இவதான் செத்துக்குத்து போயிருவாளோன்னு என் மனசு ஒரே பதையா பதைக்குது வாரு. ஆமா, உனக்கு பதைக்குதாக்கும் பதைக்க தெரியாம என்னத்துக்கு பதைக்குது? கொஞ்சம் நெஞ்ச பாவமா பண்ணிருக்க. அவ வண்ண அநியாயத்துக்கு அவ ஆண்டு அனுபவிச்சதெல்லாம் பத்தாது. போய் சேரட்டும் கழுதையில, நீ எதுக்கு கவலைப்பட்டு கிடக்க? அடி பேதியில ஓவியல, என்ன சாகடிக்கிறதுல இவளுக ரொம்ப மும்மரமா இருப்பாளுக ஓலையடி. நாவும் இருக்காடி குப்பம்மா. 3 வருஷத்துக்கு முன்னாடி சாம கோடாங்கி இதே மாதிரி வந்து முனியம்மா வீட்டு வாசல்ல நின்று சொன்னேன், எண்ணி 9 நாள்ல இந்த வீட்டுல இருந்து 1 உசுறு போகும்னு. 9ஆம் நாத்து போகத்தானே செஞ்சுச்சு, போகாமலா இருந்துச்சு? முனியம்மாவையே காவு வாங்கலையா? ஆமாடி, அது மாதிரி நம்ம பங்கசத்தையும் காவு வாங்கிரும்ங்கிற. கொடுகுடுப்பக்காரன் வாக்கு குலதெய்வ வாக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னமோ அந்த வீட்டுல நடக்க போற விவரீதான் அந்த பங்கசத்துக்கு தேன்னு தோணுது. என்னவோ போ, அந்த 3 நாளுக்குள்ள அவ என்ன பாடுபட்டு எப்படி போறாளோ. இருக்க வரைக்கும் அவளை நல்லா பெல்ல அனுசரிச்சு பாத்துக்கறணும். முடி போயிட்டா பாக்கவா முடியும்? சரிடி முட்டைக்காரி, எவ்வளோ எப்படியோ போற. எனக்கு வேலை இருக்கு, அப்ப நான் போயிட்டு வரட்டா? நீனும் பாவம் செமைய வச்சுக்கிட்டே நிக்கிற. போயிட்டு வா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே.